ஒரு குழந்தையோட கடமைன்னா என்ன? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு டிபெண்ட்டுன்றதை நம்ம கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் யார் சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அப்படிலாம் இருக்கவே கூடாது. 15 வயசுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒரு டீனேஜ் வந்துருச்சுனாலே அப்பா வந்து நம்மளுக்கு எதிரி மாதிரி ஆகிடுவாங்க. அதெல்லாம் ஃப்யூச்சரில் தான் நமக்கு புரியும். அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி எதிரி மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தான், ஒரு டீனேஜ் வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸுக்கு டிபெண்ட்டு தான். அதை அக்செப்ட் பண்ணிடுங்க. பெற்றவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க. அப்பாவையே வாடா போடான்றானுங்க, அடிக்கிறானுங்க. குழந்தையோட கடவுனா பெற்றவங்களோட பேச்சை கரெக்டாக கேட்கணும். அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து இந்த ஆசிரமம் பொண்டாட்டி பேச்சு கேட்டு தனி கொடுத்தனம் போகிறது அந்த மாதிரி மட்டும் வச்சுக்காமல் இருந்தாலே போதும். அவங்கள கடைசி காலத்தில் எப்போவுமே பேரண்ட்ஸை விடாமல் முதியோர் இல்லம்லாம் கம்மியாகணும், இருக்கட்டும். ரொம்ப சுத்தமாக பேரண்ட்ஸ் பிள்ளைங்க உயிரோடு இல்லைன்னா ஓகே, பிள்ளைங்க உயிரோட பூமியில் இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு எங்கேயோ ஃபாரின்லேருந்து காசு அனுப்புறது, பணம் அனுப்புறது அது பத்தாது. மானிட்ரி ஹெல்ப்பை விட பேரண்ட்ஸ்க்கு கூட இருக்கணும் கடைசி காலத்தில்.